பேருந்து வசதி வந்து சரியா செய்யப்படல. இது திமுக தான் ஒழுங்கா வந்து இது பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இவரு நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு பவுடர்லாம் போட்டுன்னு வீட்டில் ஏசியில் பற்றிட்டு இவர் வருவார். கிளாம்பாக்கம் பிரச்சனை 2 வருஷமாக இருக்கிற பிரச்சனை. ஹையஸ்ட் போலிங் கான்ஸ்டுவன்சி இன் தமிழ்நாடு ஆர் ஒன்று பெரம்பூர் ஒன்று திருச்சி இருக்கணும்ல இல்லையே. நேற்று ஓட் போடுறப்ப அஜித் அவர்கள் வந்து நோ நீட் அப்படின்னு மாற்றம் தேவையான்றதுக்கு நோ நீடுன்னு சொல்லியிருக்காரு. அஜித் என்ன சொல்கிறாரு, நோ நீடு சொன்னார். அப்புறம் அவங்க தரப்பில் உடனே இல்லைன்ட்டாங்க. எதுக்கு ஆவேக்கா பண்ண ஒரு பெரிய போராட்டமே எஸ்ஐஆர் எதிர்த்து தான். அப்போ உங்களுக்கு என்னன்னே அது தெரியலன்னு தானே அர்த்தம். முதல் கேள்வி தொங்கு சட்டமன்றம் வருமானது இவங்க 2 பேரும் வருகையால் ஏதாவது மாற்றம் நடந்திருக்குமா அப்படின்றது என்னன்னா கணிக்க முடியாத காரணத்தினால தாவேக்காவோட ஓட்டு எந்த பக்கம் போகுது எவ்வளோன்னு கணிக்க முடியாதனால மேபி அது ஒரு சேஃப் பெட்டாக இருக்கும். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எஸ்ஐஆர் வர்றப்ப நம்ம எல்லாம் பலரும் வந்து எதிர்ப்பு பண்ணாங்க. இல்லை எஸ்ஐஆர் வேண்டாம், எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா நிறைய குளறுபடிகள் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எஸ்ஐஆர் வந்ததுனால வாக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்றது எப்படிங்க சார்? அதுக்கு பயந்தது ஒரு யார் அதை கொண்டு வந்தாங்கன்னா பிஜேபி அதை சொன்னாங்க. ஓகே, பிஜேபி ஒரு விஷயத்த சொன்னால் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு கண்மூடித்தனமாக எதிர்த்தணும். அது ஒரு ரூல். சரி, ஏன் அப்படி பிஜேபி ஒன்று சொன்னால் நம்ம கண்மூடித்தனமாக எதிர்க்கணும்னா பிஜேபி அது மாதிரி பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து பல தேர்தலில் பண்ணது தான். ஒரு வாக்காளர் உயிரோடு இருக்கும்போது அவங்க ஓட்டெல்லாம் அப்படிலாம் நீங்கள் தூக்க முடியாது. இன்னும் இதை வந்து நான் எஸ்ஐஆர் ஒரு இஷ்யூவே இல்லைன்னு பேசியிருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட எஸ்ஐஆரை 1 மாதம் ஓட்டினாங்க. எந்த அளவுக்கு ஓட்டினாங்கன்னா நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள்லாம் பயப்படுற அளவுக்கு ஓட்டினாங்க. ஊடகத்தில் பேசினாங்க, கொண்டாங்க. நான் அன்றைக்கும் சொன்னேன் எஸ்ஐஆர் ஒரு இஷ்யூ கிடையாது. என்னோட ஆங்கிலோ இந்திய நண்பர்கள்கிட்டே நான் சொன்னேன், ஆங்கிலோ இண்டியன்ஸ்கிட்டே டோல் திஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு வரி. யுவர் vote is going to be there and it will be intact. No coach, what I'm hearing is really scary, man. People are saying I have to go there, I'm traveling. What will happen to my daughter's vote? She's not there, she's traveling from Australia, she has to go to places, it's not happening. Panic. யார் உருவாக்குனது? ஏன் உருவாக்குனீங்க? என்ன சாதிச்சிங்க? அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தா நேற்று எங்கேயும் வந்து 100 ஓட்டு நீக்கிட்டாங்க, 1000 ஓட்டு எங்களுக்கு காணோம், எங்கள் அப்பார்ட்மெண்ட் பூராவே ஓட்டு இல்லை, அப்படிலாம் எதுவும் குற்றச்சாட்டுகள் நேற்று வந்த மாதிரி தெரியல. பிஜேபி ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அப்போ நீட்டு கொண்டு வந்தாங்க, பாதிப்பு நமக்கு தான். ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, பாதிப்பு நமக்கு தான். டீலிமிட்டேஷன் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, அது பாதிப்பு தமிழ்நாடு. இப்போ என்ன எஸ்ஐஆருக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, கோட்டீஸ்வரன் நீட்டுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, டீலிமிட்டேஷனாக இதில் இருக்கிற சட்ட சரத்துக்கள் என்னன்றதால சட்டம் படித்தவனாகவும் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு தெரியும். அதனால் எதை எதிர்க்கணும், எது தேவையான பிரச்சனை, எது தேவையில்லாத பிரச்சனைன்னு உணர்ந்ததுனால நம்ம பேசுவோம். நீங்கள் அந்த உணர்தல் இல்லைன்னா தாவேக்கா பண்ண ஒரு பெரிய போராட்டமே எஸ்ஐஆர் எதிர்த்து தான். அப்போ உங்களுக்கு என்னன்னே அது தெரியலன்னு தானே அர்த்தம். அப்புறம் நேற்று வந்து கடிதம் எழுதுகிறாங்க, 2 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொடுக்கணும்னு. சார், எவ்வளோ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். பீப்புள் வித் ஆல் வைஸ்னஸ் அண்ட் விஸ்டம் தே ஹவ் டன் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அவங்களெல்லாம் விட எல்லாரை விட அதிகமாக தெரியும், உங்களுக்கு அதிகமாக அரசியல் தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் நினப்பு, அதில் எனக்கு தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கேட்க மாட்டிங்களா? நீங்கள் 2 மணி நேரம் தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. விடிகாலத்தில் 5 மணிக்கு காவல்துறையில் என்னோடய சகோதரிகள்லாம் வந்து நிற்கிறாங்க. 5:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். என்னோட நண்பர்களோ இல்லை நம்மளோட நண்பர்கள் தானே காவல்துறையில் இருக்கிறவங்க. நல்லது பண்ணால் நம்ம என்றைக்குமே அவங்க நண்பர்கள் தான். என்றைக்கு லஞ்சம் வாங்குறாங்களோ அன்றைக்கி தான் அவங்கள நம்ம தோல் உரித்து காட்டுறோம். அப்போது அவங்க வந்து 5 மணிக்கு 6 மணிக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல், சேரு கிடைக்காம, தண்ணி, வெயில், இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஃபோன் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, நிறைய இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இருக்குது. இவர் என்னடானா இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நேற்று நிறைய பேர் போய் வீட்டுக்கு சேரும்போது மணி 1:30, 2, 2:30. எல்லண்டோவில் இருந்தவங்களாம் உடம்புலாம் இன்றைக்கி காலைல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். காலைல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும்னா, அப்பா நேற்று சொன்ன அந்த நம்பர் கரெக்டாக வரல, என்ன ஏது பூத்து விஷயமா கொஞ்சம் கேட்குறேன், எதனா டவுட் இருக்குங்க காவல்துறைக்கு. அப்புறம் நேற்று எதுனா ஒன்று ஆயிருக்கும், செயின் அறுத்துருப்பான், வீடு பூந்துருப்பான். ஓகே, இந்த பிரச்சனை இல்லாமல் அதையும் ஆமாம், அது இருக்கும் ஒரு பேக்ரவுண்டில். இப்போ முடிஞ்சிச்சுப்பா, தேர்தல் முடிஞ்சிச்சுப்பான்னு போய் அப்பாடான்னு படுக்க முடியாது. இவர் என்னன்னே தெரியாமல் இவர் வந்து 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஏற்றி விடுங்கன்றார். ஆனால் இப்போ பேருந்து வசதி வந்து சரியா செய்யப்படலை, இது திமுக தான் ஒழுங்கா வந்து இது பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இவர் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு பவுடர்லாம் போட்டுன்னு வீட்டில் ஏசியில் பற்றிட்டு இவர் வருவார். கிளாம்பாக்கம் பிரச்சனை 2 வருஷமாக இருக்கிற பிரச்சனை.
பொங்கல் தீபாவளி அப்பத்துலேருந்து இருக்கிற பிரச்சனை புதுசாக வரல. கிளாம்பாக்கம் பிரச்சனைக்காரன் அமைச்சர் சேகர் பாபு இருக்கார்ல, அவர் தான் அதை வந்து கோயம்பேடுலேருந்து மாற்றி கீத்தி இவ்வளோ பஞ்சாயத்துக்காரன் அவர். அப்போல்லாம் கம்முன்னு வீட்டில் படுத்து தூங்கிட்டு ஒரு பிரச்சாரம் கூட கிடையாது. ஏன் மதுரை வாயிலில் போய் பேச வேண்டியதானே? இல்லை கிளாம்பாக்கம் தாண்டியே ஒரு 5 நிமிஷம் நின்று இந்த பேருந்து நிலையம் நான் ஆட்சிக்கு வந்தால் வந்து இது இருக்காது, அங்கங்கே யார் யாருக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து எங்கே புக்கிங் நிறைய வருதோ அந்த இடத்துல இருந்தால் பஸ்ஸு ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். எக்மோர்லேருந்து புக்கிங் நிறைய கிடைக்குதுன்னா ஒருத்தர் வந்து ஓட்டுறவர் எக்மோர்லேருந்து தான் பஸ்ஸை ஓட்டணும்னு நினைப்பார். சரி, அப்போ எல்லா பஸ்ஸும் எக்மோருக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கோயம்பேடு, கொஞ்சம் கிளம்பாக்கம், கொஞ்சம் மாதவரம், கொஞ்சம் தாம்பரம், இப்படி பிரித்து கொடுக்குறது தான் முறை. எனக்கு அந்த இடம் பிடிக்குது, அங்கே நான் கட்டடம் கட்டணும், அதை சுற்றி எனக்கு வேண்டப்பட்டவங்கலாம் இடம் வாங்கியிருக்கிறாங்கன்னு போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கும். இதுதான் இங்கே பிரச்சனை. இதுக்காக சரி 6 லட்சம் பேர் நேற்று மாட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட, அக்கார்டிங் டு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ். 6 லட்சம் 4.25 கோடி ஓட்டு போட்டவங்களில் எவ்வளோ பர்சன்டேஜ்? நீங்கள் 2 ஹவர் கூட ஏற்ற சொல்கிறீங்கன்னா இவிஎம் மிஷின்ஸு கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிற விதத்தில் எங்கேயோ அசம்பாவிதம், ஒரு 2 பூத்தில் அடிதடி, இல்லை இவிஎம் மிஷினை போட்டு உடைக்கிறான், வன்முறை நடக்குது, உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க திருவண்ணாமலையில் கலசம் இல்லை ஏதோ பெருசாக ரிப்போர்ட் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. அது ஐ திங்க் அது அப்படி இருந்திருந்தா இன்றைக்கி காலையில் இன்னும் ஒரு 1 மணிக்கு ரிவ்யூ இருக்கும், ரீபோலிங் நடத்த சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு இந்த ரீபோலிங்கு ஏன் அப்படின்ற ஒரு பூத்தில் தான் அதை நடத்த வேண்டியிருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு சாரார் வந்து கிளாம்பாக்கம் வந்ததுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு சாரார் சொல்கிறத பார்க்க முடியுது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 4 பஸ் விடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னு நிறைய பேர் இளைஞர்கள் கேள்வி எழுப்புறதையும் பார்க்க முடியுது. எது வந்து கரெக்டான? இல்லை, ரெண்டுமே யதார்த்தம் தானே. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி கடைகள் வரும், ஹோட்டல் வரும், ஒரு 10 பேர் பழைப்பாங்க. அந்த கடையை விற்கிறதுல ஒரு கான்ட்ராக்ட் விடுவாங்க, அதில் ஒரு கிம்பளம் கிடைக்கும். வேண்டப்பட்டவங்க, அரசியல்வாதிக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அதில் ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும். எல்லாம் இது இருக்கிறது தானே. நல்ல வியாபாரம் பெருகும். அங்கே உள்ளூரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளாம்பாக்கத்துக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இங்கே தான் பஸ் ஏறணும், இந்த இடத்துல இல்லை இந்த இடம், அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி பாரிஸில் இருந்ததை தான் கோயம்பேடு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ கோயம்பேடுலேருந்து இப்போ கிளாம்பாக்கம் அனுப்பிச்சிருக்கீங்க. அடுத்து எங்கே ஜனங்க எங்கன்னா வெளியூர் போனால் திண்டிவனத்தில் போய் ஏறணுமா? நான் கேட்குற கேள்வி அதான். டிராஃபிக்குன்னு பார்த்தா இதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் வரலாம் டிராஃபிக் தான். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா ஒன்று செங்கல்பட்டும் டிராஃபிக் தான். மஹேந்திரா சிட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே போகுது. அடுத்தது டிராஃபிக்கே இல்லாத இடம்னா திண்டிவனத்துக்கு முன்னாடி பைபாஸில் தான் நிறுத்தி ஏற்றணும். நான் கன்னியாகுமரி போனேன்னா ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துலேருந்து வேறு பஸ் ஏறி போகணும். என்னது இதுதான் புரிதல் இல்லை, திட்டமிடுதல் இல்லை. இதற்காக ஒரு 6 லட்சம் பேர் பாதிப்புனா அந்த 6 லட்சம் பேரில் எப்படி இருந்தாலும் ஊருக்கு போய் ஒரு 3 லட்சம் பேர்னா ஓட்டு போட்டுட்ருப்பாங்க. ஒரு 3 லட்சம் பேர் போட்டாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியல. இல்லை சும்மா கூட நான் வீட்டில் போயிட்டு வெள்ளிங்கிரி மலையில் 5 ஓட்டுக்கு ஒரு பூத்து அமைச்சிருக்கிறாங்க, 4 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு குதிரையில் ஆள் இட்டுன்னு போனது வேலை செஞ்ச ஆட்கள் அதிகம் ஓட்டு போட்டவங்களோட அந்த பூத்து அமைக்கிறதுக்கு. அவங்களுக்கு இன்னும் நீங்கள் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமன் ஆர்டர் ஒன்று போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆக போகுது? இன்னொன்று 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடியுது, உள்ளே இருக்கவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. 6 மணிக்கு போயிட்டாங்கன்னா டோக்கனை வாங்கிட்டு 7 மணிக்கு கூட ஓட்டு போடலாம் கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்கே போலிங் 2 மணி நேரம் டிலே ஆச்சு அந்த இடத்துல 2 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவசரமாக ஏதுனீங்கன்னா எதுவுமே தெரிலன்னு தானே அர்த்தம். ஒரு விஷயத்தை விசாரிக்கிறது இதான் ஃபஸ்ட் டைமா அதிகாரி பேர் தப்பாக போட்டு லெட்டர் எழுதுறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தரமான அரசியல் திமுகவை எதிர்த்து பண்ணுங்கள், தரமான அரசியல் அதிமுகவை எதிர்த்து பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி அந்த பிரச்சாரம் முடிகிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு 2 வழி வலிச்சிங்க. இப்போ அவர் பதில் சொல்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. ஒரு வயசானவர் அப்படி இருக்கிறாரு, கட்சி நேரத்தில் போய்ட்டு உங்கள் வீரத்தை அப்படி லைட்டாக காட்டுறீங்க, ஒரு 2 நாள் முன்னாடி காட்ட வேண்டியதானே. அதிமுகவில் இருக்கிறவங்க ஒரு 2 நாள் வச்சு செஞ்சப்போ வந்து அப்புறம் அமைதியாக லீவ் விட்டவங்க தானே. இல்லை அவங்களுக்கும் தேவை. இவர் கரூர்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்தப்போ நான் அப்போத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு. அன்னைக்கு கண்டி அதிமுகவும் இல்லை இது வந்து இதை ஏற்றுக்க முடியாது தப்பு அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னா இவருலாம் சின்ன பின்னமாக இருப்பார். விஜயோட அந்த பிம்பம் வந்து பொசுங்கி போயிருக்கும். விஜய் அவர்களோட ரசிகர்கள் வந்து என்ன நடந்தாலும் சரி அவங்க ட்ரம்ப் ஃபாலோவர்ஸ் மாதிரி. நீங்கள் அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணி வாதம் பண்ணி புள்ளி உரம் பேசி வெற்றி பெற முடியாது.
அவர்களை பாற்று 10 அடி ஒதுங்கி போகலாம். அது புத்திசாலித்தனம். இப்போ இந்த பேருந்து அதிகப்படியா மக்களால் அக்சஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் திமுகவா இல்ல தேர்தல் ஆணையமா? மக்கள் வந்து ஒரு பெருவாரியா திமுகன்றாங்க. ஆனா எலெக்ஷன் பத்தி இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் கிட்ட தானே இருக்கும். இது இந்த புரிதல் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? இது வந்து தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இது வராது. தீபாவளி பொங்கலுக்கும் இதே பிரச்சனை இருந்தது. அப்போ காரணம் தேர்தல் ஆணையமா திமுகவா? திமுக. இல்லை திமுகவோட அந்த அரசியல் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அவ்வளோதான். தேர்தல் ஆணையத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தேர்தல் ஆணையத்தோட வேலை பூத்தோடு முடியும். மத்தியில் இருக்கிற ஒரு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டியது வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. தேர்தல் ஆணையம் நல்ல சிறப்பான ஆணையம்லாம் நான் சொல்லலை. நேற்று அமைதியாக நடந்ததுக்கு அந்த ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல சார், இப்போ இதெல்லாம் ஒரு சில இடத்துல தேர்தல் ஆணையத்தோட அலட்சியம்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது மேடம், அவங்களும் மனிதர்கள். அங்கே இருக்கிற ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து என் வீட்டில் கூட இருக்கிற ஒரு அக்காவாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருக்கலாம், இல்லை என்னோட ஒரு அண்ணனாக இருக்கலாம், என்னோட ஒரு தம்பியாக இருக்கலாம். அவங்களும் மனுஷங்க தானே. 1000 பேர் இருக்கிறாங்க பூத்தில். 1000 பேர் ஜோபி உள்ளே கை விட்டு செக் பண்ண முடியும்? அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா போலிங் பூத்துன்றது வந்து கெஸ்ட்டு. இவன் வந்து ஓட்டு போடுற எஜமா, அவன் தான் முடிவு பண்ணுறான் யார் முதலமைச்சராக வரணும்னு. அவரை போய் நீங்கள் போய் அவங்கள போய் செக் பண்ண முடியாது. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஆகிடாது. போலிங் ஸ்டேஷன் இஸ் நாட் அ போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனாக தான் பதட்டமாக ஐயோ ஐயோ நல்லவன் கெட்டவன் எல்லாம் வருவான். எதுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் யாருன்னா விருப்பப்பட்டு போவாங்களா? போலிங் ஸ்டேஷன் விருப்பப்பட்டு போகணும். அந்த இடத்துல போய்ட்டு நிறைய செக்யூரிட்டி கிக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் பாதுகாப்பு, அது பார்த்தா ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அந்த தைரியம் தான் கொடுக்கும். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுறது, உன் வாட்சை காட்டு, உன் நீட் எக்ஸாம் எதை போடுறாங்க அவங்க? ஓட்டு போட போகிறாங்க. பாஸ் நான் ஓட்டு போட்டால் தான் பாஸ் எல்லாருக்குமே சம்பளம். அப்போ தான் அரசாங்கம், அப்புறம் தான் வரி வட்டி எல்லாம் வரும். அதை வச்சு கஜானா கல்லா கட்டி கான்ட்ராக்ட் டெண்டர் விட்டு நீங்கள் அரசாங்கம் நடத்த முடியும். அதுக்கு பிள்ளையார் சுழிய போடுற ஓட்டு தானே. அப்போது அந்த இடத்துல வந்து அந்த செக்கிங்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு புரிதல் இருக்கணும். இதை எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டால் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு மெமோ வரும், அவங்களுக்கு பிரச்சனை. அது புரிதல் இல்லை. அடுத்தவங்களோட பிரச்சனை புரியாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஒருத்தரை ஒரு கருத்து சொல்லி அவங்கள காயப்படுத்தியோ இல்லை அவங்கள வெறுப்பேற்றியோ என்ன நீங்கள் எடுத்துக்க, அதுதானே நோக்கம். அந்த வீடியோவை எடுத்து போட்டு அதை வைரல் ஆக்கணும், 4 பேர் அதை பார்க்கணும், அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணணும். இது என்ன விதமான புரிதல்? அப்போ வாக்கு நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து அதே இடத்துல நான் எல்லா இளைஞர்களும் என்னால் அப்படி மோசமாக பேச முடியாது. நிறைய இளைஞர்கள் எடுத்துக்காட்டா நேற்றுலாம் ஒயிட் டிஷர்ட் போட்டு வாலண்டியர்னு போட்டு பார்க்க அழகாக இருக்கிறான். வயசானவங்கள அந்த வீல் சேரில் வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். தண்ணி யாருன்னா கேட்டாங்கன்னா தண்ணி போய் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறான். ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணி ஒரு வயசானவரை ஏற்றி விடுறான், போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறான். எனக்கு அவனை பார்க்கும்போது என் மனசு வந்து உருகுது. எனர்ஜி டிப் ஆகலை. 6 மணி மட்டும் நிற்கிறான் வாலண்டியர்னு போட்டு அந்த இளைஞன். ஒரு சைடு அவனை பார்க்குறேன், ஒரு சைடு இவனை பார்க்குறேன். இப்போ நான் என் நிலைமை என்ன? இப்போ நேற்று ஓட் போடுறப்ப அஜித் அவர்கள் வந்து நோ நீட் அப்படின்னு, மாற்றம் தேவையான்றதுக்கு நோ நீடுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது குறித்து திமுகவினர் வந்து ஆமாம் அவரே சொல்லிட்டாரு கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம், அவங்க இது வந்து ஒரு பிரச்சாரமா, ஆமாம் திமுக தான் மறுபடியும் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? நேற்றெல்லாம் யாருமே பிரச்சாரமே பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நரேட்டிவ் செட் பண்ணுற நேற்று கிடையாது. 48 மணி நேரம் நிம்மதியாக விடணுன்னா நிம்மதியாக விடணும் மக்களை. அதான் 5 வருஷம் பேசிட்டிங்கல்ல, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டிங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டிங்க, பிரச்சாரம் பண்ண வேண்டியதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டீங்க, வைப்பு பண்ணிட்டீங்க, ஹாட்டின் விட்டீங்க, பஸ்ஸில் போனீங்க, நந்து போனீங்க, ஹெலிகாப்டரில் போகிறதா சொன்னீங்க, போகல, எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை. அதுக்கப்புறமா அதை கடைசி முடிஞ்சும் இன்னும் ஓயலையே இது. அதுதான் இங்கே பிரச்சனை. அஜித் என்ன சொல்கிறாரு, நோ நீடு சொன்னார், அப்புறம் அவங்க தரப்பில் உடனே இல்லைன்ட்டாங்க. எதுக்கு? ஒருத்தர் கருத்து சொன்னதுனாலேயா ஆட்சி போயிடும், ஆட்சி வந்துட போகுது? அதை தான் நீங்கள் உங்கள் மீது வச்சுருக்கிற மதிப்பீடா? தேர்தல் என்பதோ இல்லை கட்சி ஜெயிப்பது என்பது 365 நாள் இன்ட்டு 5 வருஷமும் உழைச்சி பெறதுங்க வெற்றி. புஷ்ஷுன்னு பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாளில் மாற்றி பர்செப்ஷன் வேறுனா மாறலாம், இல்லை அந்த லாஸ்ட்டு 15% நீங்கள் 12 பண்ணலாம், ஸ்விங்கு பண்ணலாம். பட் டெசிஷன்ஸ் அண்ட் இஸ் ஆல்ரெடி பீன் டேக்கன். ஓகே சார். இப்போ அஜித் சொல்கிற அந்த கருத்து பெருவாரியான மக்களோட கருத்தோட ஒத்துப்பட்டதுன்னா அது டிஃப்யூஸ் ஆகும். திரும்பிச்சுன்னா அஜித்தோட கருத்து டிஃப்யூஸ் ஆகும். மக்கள் ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. தேர்தல் வரும்போது அஜித்துக்கும் ஒரு ஓட்டு தான், மக்களுக்கும் ஒரு ஓட்டு தான், விஜய்க்கும் ஒரு ஓட்டு தான்.
நீங்கள் கட்சி தலைவராக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதனுடைய தாக்கம் என்பது வேறு. இல்லை உங்களோட தொண்டர்களுக்கு நீங்கள் ஒரு கிளியர் கட் மெசேஜ் சொல்கிறீங்கன்னா வேறு. அஜித் அவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கிளியர் கட்டாக அவர் சொல்கிறவர் கிடையாது. அவர் இது மாதிரி விஷயங்களை தலையிடுவது கிடையாது. நான் உண்டு, என் வேலை ஒன்று, ஜென்டில்மேன். He knows what he is up to. He knows what he is doing. He is very clear about his thoughts. ஒரு மாதிரி இது மாதிரி வருது, இல்லைங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, அதோட முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக திமுகக்கு வந்து அந்த வாக்குகள் வந்து புதிய கட்சிகளுக்கு போயிருக்கும், அதனால தொங்கு சட்டமன்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இரு பெரும் கட்சிகளா திமுக அதிமுக இருக்காங்க. சீமானவர்கள் ஒரு கட்சியில இருக்காரு, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியில இருக்காங்க. இப்ப இவங்களுடைய வருகையால ஏதாவது மாற்றம் நிகழுமா? இவங்க 2 பேரும் இந்த களத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? முதல் கேள்வி தொங்கு சட்டமன்றம் வருமானது, இவங்க 2 பேரும் வருகையால ஏதாவது மாற்றம் நடந்திருக்குமா அப்படின்றது. நிறைய பேர் தொங்கு சட்டமன்றம் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த கருத்தில் முதல்ல இருந்தே உடன்பாடு இல்லை. நான் வந்து அப்படி தொங்கு சட்டமன்றம் இருக்காது, யாரோ ஒருத்தருக்கு ஒரு கிளியர் மெஜாரிட்டி வரும்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் ரிவைஸ் ஆகி ஓட்டு போடுவாங்க, திங்கிங் ப்ராசஸ் பெட்டராக இருக்குது. அது என்னன்னா கணிக்க முடியாத காரணத்தினால தாவேக்காவோட ஓட்டு எந்த பக்கம் போகுது எவ்வளோன்னு கணிக்க முடியாதனால மேபி அது ஒரு சேஃப் பெட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ போட்டி என்பது 2 திராவிட கட்சிகளுக்கு தான். அதிமுகவுக்கு கிராமங்களில் நன்றாக இருக்கிறது என்பது என்னோட புரிதல். மற்றபடி எனிதிங் கேன் கோ ராங். நான் போய் சுற்றுப்பயணம் பண்ணதை வைத்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன். என்னோட கருத்து அப்படியே வருமானா அது எப்படி வரும்? நான் ஒரு ஆள், மக்கள் அவங்கவுங்க கோடிக்கணக்கில் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட எண்ணோட்டத்தெல்லாம் அப்படி பொசுக்குலாம் அரசியல்லாம் வந்து அப்படி பொசுக்குன்னு நினச்சதை அப்படி செய்கிறது கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். மக்களோட மனசை வெல்லணும், நம்பிக்கையை ஏற்படுத்தணும், உழைக்கணும், ஓடணும், அவங்களோட கோவங்களை புரிஞ்சிக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ அமைதி வேணும், எவ்வளோ சாந்தம் வேணும், எவ்வளோ உழைப்பு தேவை, தியாகம் வேணும். அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க வேறு. அதனால் அந்த மாதிரி இவர் இப்படி தான் வருவார் அப்படி தான் வருவார்னா அதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து பல்லாயிரம் மணி நேரங்களை உழைப்பு முதலீடு பண்ணி கணக்கெடுத்து கூட 100% கேரண்டி கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அரசியல்வாதிகள்லாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவாங்க. எதுக்கு போய் வீடு வீடாக ஓட்டு கேட்குறாங்க? இப்போ இவங்க 2 பேருடைய வருகை இந்த கேள்வியை பொறுத்தவரை வாக்கு விகிதாச்சாரம் இவங்க கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு 2 பேருமே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொஞ்சம் குறையுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது பார்க்கணும் எந்த அளவுக்கு குறையுது என்னன்றது. விஜய் அவர்கள் ஒரு நல்ல கணிசமான வாக்கு வங்கி பெறுவார். வெற்றி வாய்ப்புன்னும் போது அவருக்கு வாய்ப்பு இல்லை என்பது தான் என்னோட புரிதல். அவர் போட்டியிடும் தொகுதியில் கூட வாய்ப்பு இல்லை. அது பெரம்பூரில் வாய்ப்பு இருக்கும், திருச்சி பார்க்கணும். திருச்சி கடும் போட்டியாக தான் இருக்குது. ஓகே சார். அவரால் வந்து இப்போ பெரம்பூரில் அவர் ஒரு பெரிய ஸ்டார், இவ்வளோ கூட்டத்துக்கு காரணன்றாங்க இல்லைங்களா? இப்போ பெரம்பூரில் அவர் ஒரு 95% போலிங் ஆயிருக்கணும்ல விஜய் அவர்கள் எழுச்சின்னா. ஏன் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஆர்கே நகரை விட பின்தங்குறீங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலாக போகிறீங்க? குளத்தூருக்கு ஈக்குவலாக போகுது உங்களுது. எங்கே நீங்கள் ஒரு இளம் வீரர், சரி திருச்சி 80 90 கூட வரலையே. சேலம், தருமபுரி, ஈரோடெல்லாம் எங்கேயோ போதே, ஏன் உங்களது போல? விஜய் அவர் பெரிய ஸ்டார் தானே, ஏன் 90% அங்கே போலிங் வந்திருக்கணுமே, இல்லை 95 வந்துருக்கணுமே? ஹையஸ்ட்டு போலிங் கான்ஸ்டுவன்சி இன் தமிழ்நாடு ஆர் ஒன்று பெரம்பூர், ஒன்று திருச்சிக்கு இருக்குது. விஜய் அண்ணா பாசிசா 2 தொகுதியில் தான், ஒன்று பெரம்பூர், ஒன்று திருச்சி இருக்கணும்ல. இல்லையே, எடப்பாடி மேலே இருக்குதே லிஸ்ட்டு ஸ்டார் கான்ஸ்டுவன்சியில். மேலே விஐபி நிற்காத கரூர் நிற்கிதா? கரூரில் இப்போ இவர் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு திமுக சதி திட்டம் பண்ணிட்டாங்க, அது முறியடிக்கிறதுக்கு தான் வந்து அந்த இடத்துல அதிகமான வாக்குகள் வந்திருக்கு. அது எல்லாம் விஜய் அவர்களுக்கு வந்திருக்குன்னு எடுத்துக்கணுமா சார்? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. யார் அங்கே அதிகமாக வேலை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு வருதுன்னு எடுத்துக்கணும். அப்படி தான் பார்க்கணும். கரூர் எப்பயுமே அதிகமாக போலிங் போகும். அங்கே நிறைய உபயதாரர்கள் இருக்கிறாங்க. நன்றி உபயம் அவங்க தான். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.